Hello friends, welcome back to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை மர்ஜ் பண்ணுற கன்கார்டினேட் ஃபார்மில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை ஸ்ப்ளிட் பண்ணுற மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். நான் ஏற்கனவே ஒரு நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மர்ஜ் ஆயிருக்கு. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த லிஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்களோ அந்த என்டையர் லிஸ்ட்டை ஹெட்டரை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா டேப் கிளிக் பண்ணுங்கள். அதில் டேட்டா டூல்ஸ்க்கு நேராக டெக்ஸ்ட் டு காலம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு காலம் விசார்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த டீலிமிட்டட்ன்ற ஆப்ஷன் செலக்டிவாக இருக்கட்டும். இதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த டீலிமிட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேபு, செமிகாலன், கமா, ஸ்பேஸ் அண்ட் அதர்ஸ். இந்த லிஸ்ட்ல நல்லா கவனிங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா நேம்ஸுக்குமே காமனாக இருக்கிறது ஸ்பேஸ் மட்டும்தான். இப்போ நம்ம அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்பேஸ் செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த டேட்டா ஃபார்மட் ஜென்ரல் ஆப்ஷன்லேயே இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது டெக்ஸ்ட்ன்றதா டெக்ஸ்ட் ஆப்ஷனில் கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஜென்ரல்லே இருக்கட்டும். ஜென்ரல் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்களுடைய பேஸ் ஃபைலில் தான் அங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. உங்களுக்கு பேஸ் ஃபைலும் இருக்கணும், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமும் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டாவில் டெக்ஸ்ட் டு காலம்ஸை செலக்ட் பண்ணுறேன். டீலிமிட்டட், நெக்ஸ்ட்டு, ஸ்பேஸு, நெக்ஸ்ட்டு. இப்போ இதில் பாருங்கள் டெஸ்டினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து A2 தான் செலக்ட் ஆகிருக்கு. இதில் B2 செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் இங்கே வரும். உங்களுடைய பேஸ் ஃபைல் அப்படியே இருக்கும். ஸோ நான் வந்து ஏக்கு பதிலாக B போட்டுக்கிறேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்து பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை டெக்ஸ்ட் டு காலம் மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது பாருங்க கமா ஆப்ஷன் இருக்கு. இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். டெக்ஸ்ட் டு காலம், நெக்ஸ்ட், இங்கே ஸ்பேஸ்க்கு பதிலாக கமா, நெக்ஸ்ட், இங்கே E2க்கு பதிலாக F2. ஓகேங்களா? ஃபினிஷ். ஸோ சிமிலர்லி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் பேஸ் ஃபைலை டிஸ்டர்ப் ஆகாமல் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இந்த தேர்ட் மெத்தட் பாருங்க. இதில் இருக்க காமனான ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் தான். ஸோ இதையும் வந்து செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டு காலம்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் பாருங்க டேப், செமிகாலன், கமா, ஸ்பேஸ் தான் இருக்கு, அண்டர்ஸ்கோர் இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதர்ஸை சூஸ் பண்ணிட்டு இந்த என்ன ஸ்பெஷல் கேரக்டரோ அந்த ஸ்பெஷல் கேரக்டரை இங்கே நீங்கள் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே டெஸ்டினேஷன் அகைன் நான் ஐக்கு பதிலாக ஜேன்னு மாற்றுறேன். மாற்றிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இந்த மெத்தட் வந்து டெக்ஸ்ட் டு காலம்ஸ் மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ணுற மெத்தடு. இது ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபங்க்ஷன் மெத்தட்லையுமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.